அப்படிங்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? நான் இது இன்னொரு இன்டர்வியூல கூட சொன்னேன். மகா பெரிவாளுக்கே ஃபுல்லா இந்த கேள்விக்கு பதில் தெரியாத ஒரு விஷயத்தை தான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இதுதான் உண்மையும் கூட. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது வந்துமா, அதுக்குதான் 5, 9 சொல்லப்படுது ஜாதகத்துல. ஃபர்ஸ்ட் 5 அப்புறம் 9 குலதெய்வமும் அதுதான் சொல்லப்படுது. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா தொடர்பு உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து நம்ம இந்த போன வாட்டி நீங்க கேள்வி கேட்டீங்க, கேதுவோட ஆற்றல்ன்றதுனா முத்தி அடைஞ்சிருமா சார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. அதே மாதிரிதான் இதுவும். எதுவுமே வந்து நம்ம இப்படித்தான் நம்ம சொல்ல முடியாதனால நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க. பட் கண்டிப்பா பூர்வம் இது. இப்போ அசைவு இருந்தா தானே உயிர், அசைவு இல்லைன்னா அது பாடி தானே. சிவம் சவம் சக்தி இருந்தாதான் மரியாதை. கரெக்டா? அந்த உடல்ல அந்த சக்தி இருந்தாதான் பிளட் நின்னு போச்சு, எல்லாமே நின்னு போச்சு. நம்ம ரஜினிகாந்த் சார் படத்துல சொன்ன மாதிரி 6 படையப்பனோட மூச்சு நின்னு போச்சு, எல்லாம் நின்னு போச்சு அப்படின்ற மாதிரி முன்ஜென்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்போட நம்ம யோசிக்கணுங்கிறது சத்தியம். அந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது வந்து உங்களோட தாத்தா அவங்களோட கனெக்ஷனும் ஒண்ணு வரும். நீங்க என்ன பண்ணீங்க அதுவும் உங்களுக்கு வரும். உங்க அப்பா அதுவும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி அது எதுலேருந்து எது வந்து உங்களுக்கு இந்த ஜென்மத்துல தொடர்பு வந்ததுன்னு சொல்லவே முடியாது.